இது வெரைட்டி. வெரைட்டிங்கிறது வந்து ஒண்ணா இருந்தா வந்து பலமே இல்லை. புரியுதா? ஒரே செடி மட்டும் இருந்துன்னா அப்ப வந்து என்ன இல்ல, நிறைய செடிகள் இருக்கணும், நிறைய பேர்ட்ஸ் இருக்கணும். நிறைய செடிகள் இருந்தாதான் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். நிறைய விதமான பறவைகள் நம்ம பார்க்கிறோம். சில பறவை வந்து மீன் கொத்தி பறவை மீன் சாப்பிடும். சில பறவை வந்து பழங்கள் சாப்பிடும். பழங்கள் மட்டும் சாப்பிடுறது மாதிரி பறவைகள் இருக்குது. சில பறவை வந்து என்ன செய்யும், சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும். மைனாவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும். இதெல்லாம் சாப்பிட்றதுனால நிறைய இன்செக்ட் எல்லாம் என்ன செய்யாது, உற்பத்தி ஆகாது. தேவையில்லாத இன்செக்ட் எல்லாம் நிறைய உற்பத்தி ஆகாது. பயிர்கள் வந்து பாதுகாக்கப்படும். ஆகையினால இந்த மரம் வளர்க்கிறது, நிறைய வெரைட்டி ஆஃப் மரங்கள் வளர்க்கிறது, இதெல்லாம் நீ வந்து சின்ன வயசுல கத்துக்கிட்டு அதெல்லாம் நீ வாழ்க்கையில ஃபாலோ பண்ணினா உங்க வீடு சுற்றி நிறைய பூச்செடிகள், நிறைய சின்ன சின்ன காய்கள் கனிகள் தரக்கூடிய செடிகள், நிறைய மூலிகை செடிகள், இது எல்லாமே வீட்டுல இருக்கும். அப்போ நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்காவது ஒரு சின்ன காயம் பட்டுனா கூட அவங்க வீட்டுல அந்த காயத்துக்கான மருந்து இல்லைன்னா கூட பக்கத்துல உள்ள அவங்கள்ட்ட இருந்து நிச்சயத்துக்கலாம் அந்த மூலிகை செடியை வாங்கி நிச்சயத்துக்கலாம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த நம்மளுக்கு வந்து நெஞ்சில சளி இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தூதுவளைன்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடியினுடைய இலையை போட்டு கொஞ்சம் கசாயம் போட்டு கொஞ்சம் பனை வெல்லம் எல்லாம் போட்டு குடிச்சிட்டோம்னா அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய சளி எல்லாமே போயிடும். அந்த நமக்கு நல்லா சுவாசிக்கிறதுக்கெல்லாம் ஈஸி ஆயிடும். அப்ப இதெல்லாம் வந்து அந்த தூதுவளைங்கிற செடிங்கிறது இது மாதிரி யூஸ் பண்ணது. அதே மாதிரி மஞ்சள் காமாலை வந்துன்னா கீழா நெல்லி இலைய அரைச்சி அதை வந்து நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம்னா மஞ்சள் காமாலை நோய் வந்து என்ன செய்யாத போயிடும். அதே மாதிரி யாராவது